ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த துவான்னு சொல்லலாம். மிகவும் பரிச்சயமான ஒரு துவா. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு தெரிவிக்கிறாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த துவாவை கேட்கக்கூடியவராக இருந்தார்கள்னு. மனிதர்களில் பெரும்பாலானோர் இந்த துனியாவில் எல்லாமே தனக்கு பெஸ்ட்டாக சிறந்தது வேணும்னு ஆசைப்படுறோம். நல்ல ஆரோக்கியம், சந்தோஷமான கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, மன நிம்மதி, பெரிய வீடு, சொகுசான வாகனம், ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு நல்ல கணவர், ஒரு ஆணாக இருந்தால் தனக்கு ஒரு நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், இன்னும் ஏராளமான தேவைகள். சுப்ஹானல்லாஹ், இது எல்லாமே சிறந்தது தான். இதை கேட்கறதுனால எந்த தவறும் கிடையாது. ஆனால் துனியாவில் மட்டுமே சிறந்ததை கேட்கும் அந்த மனிதனுக்கு தெரிய மாட்டேங்குது இது அனைத்துமே தற்காலிகமானதுன்னு. எப்போ அவனுடைய மரணத்தை சுவைக்கிறானோ அதோடு அவன் கேட்ட அவன் சேர்த்த அனைத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப். தன்னோடதுன்னு சொந்தம் கொண்டாடிய அனைத்துமே இப்போ யாரோடதோ. துனியாவில் சிறந்ததை தந்துவிடுன்னு கேட்கறதுல தவறில்லை. ஆனால் மறுமையை மறந்து அல்லது அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் இவ்வுலகிலேயே எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்துவிடுன்னு கேட்கக்கூடியவருக்கு மறுமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லைன்னு அல்லாஹ் குறிப்பிடுறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றானா, மனிதர்களில் சிலர் அவர்களுடைய துவா எப்படி இருக்குமாம், எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக. அதோடு இன்னொரு துவாவையும் சேர்த்து கேட்பாங்க, நரக நெருப்பின் வேதனையில் இருந்தும் எங்களை காத்தருள்வாயாக. அழுது மன்றாடி இந்த தற்காலிகமான துனியாவிற்காக கேட்கக்கூடிய நாம நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஆகிராவை மறந்தோம்னா நாம தான் நஷ்டவாளிகள். நம்முடைய ஆசை, முன்னுரிமை, கவலை துனியாவை மட்டுமே நோக்கி இல்லாமல் மறுமையும் நோக்கி இருந்தால் நாம தான் வெற்றியாளர்களாக இருப்போம். மறுமையில் வெற்றினா எப்படி இருக்கும்? மனிதர்கள் திடுக்கிட்டு இருக்கும் அந்த நாளில் நாம் பாதுகாப்போட ஒளியான ஒரு முகத்தோட அல்லாவின் அனுமதியோடு அந்த சொர்க்க பூங்கால நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். துனியாவிலும் ஹசனா, ஆஹிராவிலும் ஹசனா மற்றும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு. நம் தேவைகள் அனைத்துமே இந்த ஒரே துவால. சுப்ஹானல்லாஹ். இனி இந்த துவாவை அர்த்தம் தெரிந்து கேட்போம், மனதார கேட்போம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் அதிகம் கேட்கக்கூடியவராக நாமும் இருப்போம். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.